ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஷிமோனோ வான்ஃபோர்ட் 3000 ஆக்சுவலாக இது வந்து நம்ம எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்னேக்கட் ஃபிஷ்ஷிங் ஆகட்டும், இல்லைன்னா அப்படி நிறைய நம்ம எஸ்டூரிஸு, ரிவரில் எம்ஜே இதெல்லாம் டார்கெட் பண்ணும்போது நம்ம வந்து இது வரைக்கும் நம்மளோட டைவரில் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். டைவரில் சர்வீஸ் பண்ணி ஓகே தான், ஆனால் அது ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 5-6 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுப்போம். ரொம்ப நாளாக வந்து ஒரு ஸ்ட்ராடிக் எடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் நம்ம ஏரியாவில் ஸ்ட்ராடிக்கில் 3000 அவைலபிள் இல்லை. அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டாக இதுதான் கிடச்சிது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இந்த ரீல் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நான் நிறைய ஃபிஷ்ஷிங் போகல. ஒரு நாள் வந்து ஸ்னேக்கட் ஃபிஷ்ஷிங் போனேன், ஒரு 3-4 மீன் பிடிச்சேன். ஆனால் ஸ்னேக்கடை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஏரியாவில் சின்ன சின்ன ஸ்னேக்கடை தான் அடிக்கும், அது பெரிய விசேஷம் இல்லை. அதே மாதிரி ஒரு நாள் நான் எஸ்டூரிக்கு போயிருந்தேன். அதில் ஒரு எம்ஜே ஒன்று, ஒரு குட் சைஸ் எம்ஜே அடிச்சுது. நான் அந்த ஃபோட்டோ இதில் அட்டாச் பண்ணுறேன். ஆனால் அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கலை. நான் ஏன்னா ரொம்ப நாளாக கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கனால வீடியோ எடுக்காமல் சும்மா தான் டைம் பாஸ்க்காக தான் போனேன். அன்றைக்கி மீன் அடிச்சது பரவாயில்ல, நல்லா ஃபைட் பண்ணிச்சு. ஓரளவுக்கு ரீல் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஃபுல்லி கிரே அண்ட் பிளாக்கு, ஒரு சின்ன ஒரு ரெட்டு இது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நான் கையில் எடுத்த உடனே எனக்கு இதில் ஆப்வியஸாக நோட்டான விஷயம் என்னென்னா, இந்த பெயில்வேர் ஷிமானோவில் திக்னஸ் கம்மியாக தான் இருக்குன்னு தெரியும். நமக்கு டைவா எக்ஸ்எல்ஆர்எல்டி வந்து கல் மாதிரி இருக்குமா, அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பெயில்வேரை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. மீன் நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் இருந்தது. ஆனால் அன்றைக்கி எம்ஜி அடிக்கும்போது பரவாயில்ல, நல்லாவே நின்றுது, பிரச்சனை இல்லை. இன்னொன்று, இது வந்து ஒரு மேக்னம் லைட். ஆக்சுவலாக ஷிமோனோவில் வந்து 2 சீரீஸ் வரும், கோர் சாலிட், மேக்னம் லைட். கோர் சாலிட் எல்லாமே மெட்டல் பாடி, மெட்டல் ரோட்ரு வரும். மேக்னம் லைட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி எம்ஜிஎல் ரோட்ரு, அப்படின்னா அவங்களோட கார்பன் ஃபைபர் CI4+ன்னு சொல்லுவாங்க. அந்த பாடி ப்ளஸ் அந்த ரோட்ரு வரும். நம்ம யூஸ் பண்ணுற இன்னொரு ரீல் வந்து ட்வின்போர் XT. அதுதான் நான் மேஜராக சி ஃபிஷ்ஷிங் யூஸ் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் மேஜராக அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரீல் பார்த்திங்கன்னா பாடி எல்லாமே வந்து மெட்டலில் வரும், அவங்களோட ஹகானே பாடி வரும். ஆனால் இந்த ரோட்ரு மட்டும் எம்ஜிஎல் ரோட்ரு வரும். இது வந்து பாடியிலேருந்து எல்லாமே வந்து CI4+ பாடி மெட்டீரியல் தான். ஸோ நம்ம வந்து இந்த ரீலை ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது. ஆனால் ஓகே, நல்லா இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரில, இந்த ரோட்ரு ஃப்ளக்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை ஃபிஷ் பண்ணணும். ரொம்ப ஹெவியான யூஸுக்கெல்லாம் இது சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கியர்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது ஷிமானோ சொல்லவே தேவையில்லை. அவங்களோட கியரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கியர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்மூத்னஸும் ஷிமானோ சொல்லவே தேவையில்லை. ஆனால் இந்த ரீலில் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப 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 பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் இந்த நாபு தான். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ரீல்லையுமே இந்த நாபு நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம கோமெக்ஸோட ரீல் நாபு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ரீலில் இந்த நாபு, சரி இதுக்கு ஒரு கோமெக்ஸ் நாபு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கோமெக்ஸஸோட A30ங்கிற நாபு. இது வந்து கலர் படியும் சரி, அதோட சைஸுக்கும் சரி, நம்ம ரீலுக்கு நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி இருந்தது, அதான் வாங்கினோம். சரி வாங்கிட்டோம், இதை நம்ம மாற்றுவோம், அதுதான் இந்த வீடியோ. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பழைய நாபை வந்து கலத்தணும். பழைய நாபை கலட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துருவோம். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ள பியரிங் தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, கிரேட். அடுத்தது நம்மளோட கோமெக்ஸஸ் ஹேண்டில். ஃபஸ்ட்டு ஒரு
ஷிம்மிங் போட சொல்லியிருக்காங்க. ஷிம்மிங் போட்டும் அடுத்து நம்ம அதில் இருந்த பேரிங்கே நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம். அது பேரிங் போட்டும் ஒரு சின்ன ஷிம்மிங் ஆட் பண்ணிப்போம். இப்போ தேவையில்லைன்னா திருப்பி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். டைட் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் இன்னும் இதில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியான ஷிம்மிங்கு. நம்ம அதை மாதிரி கொஞ்சம் திக்னஸ் கூடுதலாக போட்டோம். இப்போ நமக்கு லைட்டாக கூட ஆடலை. அதே நேரத்தில் ரொம்ப ஃப்ரீயான ஸ்பின்னிங் இருக்குது. அந்த ஸ்பின்னிங் தெரியுதான்னு உங்களுக்கு தெரில. நான் அதை கேப்பை போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீயாக சுற்றணும். அதே நேரத்தில் நமக்கு அந்த ஷேக்கு கொஞ்சமும் இருக்க விடாது. அப்போ தான் நம்ம ஃபிஷ்ஷை ஃபைட் பண்ணும்போது நமக்கு பக்காவாக இருக்கும். நமக்கு அங்கேயே ஆடுற ஃபீலிங் இருக்காது. தெரியும், நம்ம ஏற்கனவே அந்த கோமெக்ஸஸ் வந்த பாக்ஸில் கரெக்டாக அதை ஃபிட் பண்ணி சூப்பராக வச்சுட்டோம். இதை அப்படியே நம்ம பத்திரமா வச்சுட்டோம்னா எங்கேயும் துளையாது. இதை விட்டுட்டு நம்ம சும்மா எடுத்து போட்டோம்னா தொலைஞ்சிரும். அப்போ அவ்வளோதான், நம்ம அடுத்து இந்த ஹேண்டில் மாட்டியாச்சு. ஓகே, அதே நேரத்தில் இதுவுமே நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக பக்காவாக ரீல் பார்த்தா தெரியும். நமக்கு இந்த ரீலோட கலருக்கும் சரி, ஷிமானோட ஸ்டைலுக்கும் சரி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆன ஒரு ரீல் ஹேண்டில்.